இன்னைக்கு தேவ வசனத்துக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். எடுத்து வாசிங்க புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை. புலம்பல் 3 19 27. எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அவருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிரயாரத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும். உடைய வசனம் எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்க எங்களோடு இடைபெடுங்க, வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதர்களும் துயரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேட்னஸ், சாரோ அப்படின்லாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. துக்கம், துயரம், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லலாம். துன்பம், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லலாம். எல்லாமே நமக்கு ஒரு துயரத்தை கொடுக்கும். மனதளவில் வெளியரங்கமாக என்ன காரியம் நடந்தாலும் மனதளவில் ஒரு பாதிப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்ம அடிச்சிடுறாங்க, அது மனசில் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாங்க, அது மனசில் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் நம்மளை ஏதாவது அவமானப்படுத்திடுறாங்க, ஆனால் அது துயரம் அப்படின்னா அது மனதுக்குள்ளே என்ன பண்ணும், ஒரு வேதனையும் ஒரு கஷ்டத்தையும் என்ன பண்ணும், கொண்டு வரும். இப்போ இந்த 25 கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த 2025 இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களும் சரி, இதை கேட்கிறவர்களும் சரி, யாருமே நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன், சிரிப்போடு தான் நான் இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரு துன்பத்தையோ ஒரு துயரத்தையோ ஒரு கஷ்டத்தை இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்கிற பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கவனிங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையில் கிடையாது. உலக பிரகாரமான வாழ்க்கையிலே துயரத்தை டீல் பண்ணுவதற்கு, துயரத்தை சமாளிப்பதற்கு சில விஷயங்கள் உண்டு. குடிப்பழக்கம் உண்டு, சிகரெட் பிடிக்கிறது உண்டு, சினிமா தேட்டர் உண்டு, யாரோட உட்காந்து பேசுறது உண்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. ஆனால் இவை அனைத்தும் வலி மாத்திரை போடுற மாதிரி, அது எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் அந்த வலி தெரியாது, அப்புறம் மறுபடியும் வலிக்கும். அதுபோல் இந்த காரியங்களை நம்ம பங்கு கொள்ளும் போது சில நேரம் நமக்கு அப்படி ஒரு சிரிப்பை கொடுக்கலாம். ஆனால் அது விட்டு வெளியே வந்தாலும் இன்னும் அதே பிரச்சனை இருக்கும், அதே துயரம் இருக்கும். அது உலக பிரகாரமான சில காரியங்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் துயரத்தை எப்படி அணுகுவது, அது ரொம்ப முக்கியம். அதே போல தேவ பிள்ளைகள் பாடுகளை எதிர்கொள்ளும் பொழுது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது, உபத்திரவங்களை எதிர்கொள்ளும் போது அதை எப்படி எதிர்கொள்வது, அதோடு எப்படி ஒன்றிணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்வது, இது ரொம்ப முக்கியம். அதே போல இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு எமோஷன் அப்படிம்பாங்க, உணர்வுகள், கோபம், அழுகை, இந்த மாதிரி வெறுப்பு, இந்த மாதிரி உணர்வுகள் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கும். இந்த எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த உணர்வுகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய, உணர்வுகளை கையாளக்கூடியதுல கிறிஸ்தவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உதாரணத்திற்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா நீ என்ன பண்ணு, மறுகணத்தை காட்டு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றார். இப்போ டப்புன்னு நான் என்ன பண்ணிடுறேன், உங்களை ஒரு கணத்தில் அரைஞ்சினா உடனே என்ன உங்களுக்கு, அப்போ அந்த ஒரு கணத்தில் அரைஞ்ச உடனே உங்களுக்குள்ள கோபம் வந்த உடனே அவன் அடிச்சவனை திருப்பி அடிக்கணும்னு தான் நமக்கு தோணும், அவனை ஏதாவது பண்ணணும்னு தான் நமக்கு தோணும். ஆனால் அந்த இடத்துல அந்த கோபத்தை கையாண்டு, அந்த கோபம் ஒருபோதும் தலை தூக்க விடாமல் அதை கையாண்டு, அதே சமயத்தில் திரும்ப தன்னுடைய இன்னொரு முகத்தை அவனுக்கு காட்டணும், ஒரு அர்ப்பணிப்போடு அவங்ககிட்ட போகணும். பார்த்தீங்களா, அதுதான் உணர்வுகளை கையாளுகிற ஒரு விஷயம். அல்லேலூயா. வெளியே ஒரு நாய் நிற்கிது பாருங்க, அதை துரத்தி விடுங்க, கடிச்சிட போகுது யாரையாவது. சரி, குழந்தைங்களா இருக்காங்க அதனால. சரி, அப்போ அந்த உணர்வுகளை கையாளுவது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா என்ன பண்ணுது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. அப்போ அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல உணர்வுகளை கையாளுகிற விஷயம். அடுத்த ஒரு விஷயம், தேவ பிள்ளைகள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது, பதில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதில், ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று உண்டு. ரெஸ்பான்ஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். இந்த புலம்பலின் புத்தகத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துயரம், உணர்வுகள், எமோஷன்ஸ், இந்த மாதிரியான காரியங்களை எப்படி அணுகுவது, இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதை எப்படி கையாளுவது, இது அத்தனையும் போதிப்பது தான் இந்த புலம்பலினுடைய புத்தகம். இந்த புலம்பலின் புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசி எழுதினார். அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 586 அந்த காலகட்டங்களிலே எருசலேம் தேசம் பாபிலோனியர்களால் அழிக்கப்படுகிற அந்த நாட்களில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா எருசலேம் ஜனங்களை ரொம்ப பாடுகளுக்குள்ளாக கொண்டு போறதை பார்க்க முடியுது. ரொம்ப கொடூரமாக அவர்களை சித்திரவதை செய்து, அவர்களை கொலை செய்து, அவருடைய உடம்பு பாகங்களை அடித்து, இந்த மாதிரி பல கொடூரமான காரியங்களை செய்து அந்த தலைநகரை, இஸ்ரவேல் தலைநகரை பிடித்து அவன் செய்கிற ஒரு காரியங்கள், தேசம் ரொம்ப எப்படி போகுது அப்படின்னா ஒரு பெரிய இழப்புல போகுது, பெரிய ஒரு துயரத்துல போகுது. இது கர்த்தர் அனுமதித்த காரியம் கிடையாது. இப்படிப்பட்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் கர்த்தர் வேணும்னே கொண்டு எப்படி யோபுக்கு கொண்டு வந்தாரோ அதே போல இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொண்டு வரல. ஏன் அப்படி அனுமதித்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அதுக்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நிந்தனை என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு அனுப்புறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த நிந்தனைகளை குறித்து எச்சரித்தவர் தான் எரேமியா. அப்படிப்பட்ட எரேமியா இப்ப ஜனங்கள் இப்படி உபத்திரவப்படும் பொழுது அதை குறித்து கவலைப்படுவதும் அதை குறித்து புலம்புகிற ஒரு காரியம் தான் இந்த புலம்பலினுடைய ஒரு புத்தகம். இதை புலம்பலாக மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது. அதை தாண்டி தேவன் செய்த நன்மைகளை என்னைக்கு நம்ம நினைவு கூறாமல் இருக்கிறோமோ, தேவன் செய்த நன்மைகளை நாம் எப்பொழுது மறக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்குண்டான வாசல் தெளிவா திறந்து வச்சிருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த உலக மனுஷ புத்தி நமக்குள்ள எப்பயுமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலக மனுஷ புத்தி எப்பயுமே நன்றியை மறக்கிற ஒரு புத்தி. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நன்றியை மறக்கிற ஒரு புத்தி. நம்ம அழகா இன்னொருவர் அடையாளப்படுத்திடுவோம். பாருங்க, அவர் எனக்கு நன்றியை மறந்துட்டார், நான் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துட்டார். ஆனா நம்ம மறந்ததை நம்ம அடையாளம் காட்டுறது கிடையாது. இன்னொருவரை குறை சொல்லும் போது நமக்கு தெரியும். ஆனா அதே சமயத்துல நமக்கு ஒருவர் நன்மை செய்த போது, நமக்கு ஒருவர் உதவி செய்த போது, அந்த நன்றியை மறக்கிற பண்பு நமக்கு இருக்கான்னு எல்லா விஷயத்திலும் டெஸ்ட் பண்ணணும், சோதிக்கணும். இது உலகத்துல கிடையாது. நன்றியை மறந்து அவர்களுக்கு எதிராகவே செயல்படுகிற கூட்டம் தான் அதிகமான பேர் இருப்பார்களோ தவிர அதுல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு நாம் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் பக்கம் அணுகக்கூடாது. அப்ப நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது, நினைவு கூறுதல் அப்படிங்கிறது என்னன்னா, தேவன் செய்த நன்மைகளை மறக்காம நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா தான் கர்த்தரை விட்டு விலகி விடாமல் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா நாம் இருப்போம். அல்லேலூயா. அதை தான் யார் மறந்து போனார்கள்? இஸ்ரவேலர்கள் மறந்து போனார்கள். அதை தான் ஆதாம் ஏவாள் மறந்து போனார்கள். அதை தான் யூதாஸ் மறந்து போனா. எத்தனையோ தேவனுடைய நீதிமான்களா இருந்தவர்கள் மறந்து போனதுனால தான் பாவத்துல போய் விழுந்துறாங்க. ஆண்டவர் எங்கிருந்து நம்மை கொண்டு வந்தார், என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், எந்த பலவீனங்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறார், இது எல்லாவற்றையும் மறந்ததுனால தான் பாவத்துல போய் விழறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து நன்றி உள்ளவர்களா இருந்தா ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாவம் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. தப்பு பண்ணிட்டேன், எஸ் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அதை நான் மறந்துட்டேன். இப்போ எனக்குள்ள ஒரு துயரம் வந்துருச்சு. இப்போ இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது? இப்போ 2026 ஒரு துன்பமான சூழ்நிலையில், துயரமான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னா 2026 தயவு செய்து அதிலிருந்து வெளியே வரணும். அதற்குண்டான ஒரு வேத வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அதான் பேசுறாரு எரேமியா. முதல் பாயிண்ட் என்னன்னா, 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது, துயரத்தில் மூழ்கி இருக்கும் போது துயரம் இன்னும் அதிகரிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது, ஒரு துயரத்தில் இருக்கும்போது, அந்த துயரத்தில் இன்னும் ஆழமாய் மூழ்கி இருக்கும்போது அவனுடைய அந்த துயரத்தினுடைய தாக்கம், அந்த துயரத்தினுடைய அடி இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அதுக்காக இது இப்படி ஒரு பக்கம் போகும்போது இன்னொரு பக்கம் இழுத்துட்டு போயிடக்கூடாது. என்ன அப்படின்னா,
சில உணர்வுகளை வெளிப்படுத்தாம என்ன பண்றது, துயரத்தை உள்ள அடக்கி வைக்கிற ஒரு கூட்டம் உண்டு. சில நேரத்தில் அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நல்லா கவனிங்க, இதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. சில விஷயங்கள் நம்மளை துன்பப்படுத்தும் போது, சில விஷயங்கள் நம்மளை துயரப்படுத்தும் போது அதை அடக்கி வைக்கிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இன்னொருத்தர்கிட்ட போய் உட்காந்து அழ சொல்லல நான். அதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு சரீரமாக கணவன் மனைவின்னு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்குள்ள ஏற்படுகிற துயரத்தையும் அவர்களுக்குள்ள ஏற்படுகிற காயத்தையும் அந்த ஒரு சரீரம் என்ன பண்ணு பகிர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே துயரம் அதிகம் வரதே புருஷன் பொண்டாட்டியால தான் வரும். அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டு தான் துயரம் என்ன பண்ணுது அதிகம் வருது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மன அழுத்தத்திற்குள்ளாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக என்ன பண்றாங்க போறாங்க. கர்த்தர் எதுக்கு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு சரீரத்தை இணைத்து வைத்திருக்கிறாருன்னா, இந்த கை வேதனைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கை உதவி பண்ணும். இந்த கண் வேதனைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கண் என்ன பண்ணும், உதவி பண்ணும். ஒரு கிட்னி பிரச்சனை வருது, அது வேதனைப்படுதுன்னா இன்னொரு கிட்னி ஆட்டோமேட்டிக்கா வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு சரீரத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப கணவன் வேதனைப்படுறாருன்னா மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்களை தாங்கி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. மனைவி வேதனைப்படுறாங்கன்னா கணவன் அவர்களை தாங்கி பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. இது ஒரு பார்ட். அப்ப துயரத்தில் மூழ்கி இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ தவிர, நல்லா கவனிங்க, துயரத்தை வெளிப்படுத்த கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணல, எங்கேயுமே சொல்லல. இந்த துயரமான காரியங்களை வெளிப்படுத்துவதை இன்னைக்கு நிறைய பேர் தவறுன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே நிறைய சாய்ஸ் இருக்கு. பெற்றோர்கள் இடத்துல பிள்ளைகள் வெளிப்படுத்தலாம், பிள்ளைகள் இடத்துல பெற்றோர்கள் தங்களுடைய துன்ப துயரத்தை வெளிப்படுத்தலாம், கணவன் மனைவிட்ட வெளிப்படுத்தலாம், மனைவி கணவன் இடத்துல வெளிப்படுத்தலாம். இல்லை நம்முடைய குடும்பத்தில் நமக்கு மென்டரா ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க சொல்ற பேச்சை கேட்கறது, இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் ஆவிக்குரிய தளத்தில் வைத்திருப்போம், அவங்க கிட்ட வெளிப்படுத்தலாம். எனக்கு யாருமே இல்லைங்க ஐயா, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் அழுது வெளிப்படுத்திடணும். ஸோ இருக்கிற மன பாரத்தை இறக்கி வைக்காம இருந்தோம்னா அது மிகப்பெரிய விளைவுகளை என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும். இது சில நேரங்களில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க துயரப்பட்டிருக்கிறீங்க துன்பப்பட்டிருக்கிறீங்கன்னா அதை அடக்கி வச்சுட்டு வெளியே சிரித்த முகத்தோட என்ன பண்ணுங்க இருங்க, முகத்துல துயரம் தெரியக்கூடாது அப்படின்லாம் சொல்றது உண்டு. அதெல்லாம் முடியாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, உடைஞ்சு போயிடுறாங்க. ஒரு நேரம் வரும்போது, ஒரு காலம் வரும்போது உடைஞ்சு போயிடுறாங்க. ஆண்டவர் ஒருபோதும் அப்படி சொல்லலை. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாம் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். உங்களுடைய துன்பமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், பலவீனமான நேரத்தில் உங்களுடைய உள் அழுத்தத்தை, உங்களுடைய மன பாரத்தை வெளிப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் வெளிப்படுத்துங்க, குடும்பத்தில் வெளிப்படுத்துங்க. வேத வசனங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடிதங்களை வாசிச்சு பாருங்க. அவருடைய குறைகள், அவருக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். தாவீது புத்தகம், அதாவது சங்கீத புத்தகங்களை வாசித்து பாருங்க. தன் மன பாரங்களை கொட்டுகிற ஒரு சங்கீதமாக அதை பார்க்க முடியுது. அவர் அப்படி வெளிப்படுத்துறார், உள்ள வச்சுக்கிட்டே இல்லை. இதை ரொம்ப பெருமையா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பேச தேவை கிடையாது. நம்முடைய காரியங்களை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். பவுல் அழகா ஒரு இடத்துல கூட சொல்றாரு, எடுத்து வாசிங்க. ரோமர் 12 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:15 வாசிங்க. அழுகிறவர்களுடனே என்ன பண்ணுங்க, அழுங்கள். யூ ஹேவ் டு கிரை. கர்த்தர் உணர்வு கொடுத்திருக்கிறார். சில விஷயங்கள்ல கோபப்படணும்னா சில விஷயங்கள கோபப்படுங்க. நான் சொல்றது தேவையில்லாத கோபங்கள் இல்லை. ஒரு குழந்தைய வளர்க்கும் போது அந்த இடத்துல அந்த குழந்தை தவறு பண்ணும்போது ஒரு கோபப்படும் பொழுது அந்த குழந்தை திரும்பும், அதுக்கு செல்லம் கொடுக்கறது இல்லை. ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ள தப்பா படும்போது ஒரு கோபம் உள்ள இருந்து அப்படியே அடக்கிட்டு இருக்கிறதுலாம் இல்லை, டப்புன்னு கோபப்பட்டுரும். அதுக்காக வார்த்தைகளை தப்பா விடுறது, அவங்கள பிடிச்சி அடிக்கிறது, அந்த எக்ஸ்டென்ட் நான் சொல்லலை. நீ பண்றது எனக்கு பிடிக்கல, அதை நியாயமான முறையில், அம்மா நீ பண்றது எனக்கு பிடிக்கலாமா, எனக்கு கோபம் வருது, இதை சொல்லலாம், தப்பு கிடையாது. கணவர் நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல, நீங்க பண்ற காரியம் எனக்கு பிடிக்கல, எனக்குள்ள ஒரு கோபம் வருது. எஸ், கோபம் கர்த்தர் கொடுத்தது தான். கோபம் இல்லாமல் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி கோபம் என்ன பண்ணணும், தணிந்து போகணும் தான் ஆண்டவர் சொல்றார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குறைகள், தன்னுடைய பலவீனங்கள், தனக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங் வருதுன்னா எச்சரிக்கையா இருங்க, அது தப்பான டீச்சிங். இது இன்னும் சொல்ல போனா, லாசரு இறந்து போறார். இறந்து போனதை கேள்விப்பட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ணார், இயேசு என்ன பண்ணார் சொல்லுங்க, அழுதார். பைபிள் இருக்கக்கூடிய சின்ன வசனம்னா அதுதான், இயேசு கண்ணீர் விட்டார். அதுதான் சின்ன வசனம். இயேசு கண்ணீர் விட்டார்.
அவருடைய துயரத்தை வெளிப்படுத்துறாரு கண்ணீரால. தப்பு கிடையாது. அது அப்படியே அடக்கி வச்சுட்டு லாசர் செத்துட்டான் அப்படியெல்லாம் கிடையாது. அது ரொம்ப மோசமான விளைவுகளை என்ன பண்ணும், வெளிப்படுத்துறதா என்ன பண்ணுது இருக்கிறது. அப்ப முதல் பாயிண்ட் அதான். என்ன அப்படின்னு சொன்னா, துயரத்தில் மூழ்கி இருக்கும் போது துயரம் இன்னும் என்ன பண்ணும், அதிகரிக்கும். அதே சமயத்தில் அதுல ஒரு சில பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நீடிய துயரம் கசப்பையும் வெறுப்பையும் என்ன பண்ணும், தரும். ஒரு மனிதனுக்குள்ள அவனுக்கு இருக்கக்கூடிய துயரம்னா புரிஞ்சுக்கோங்க, எந்த வகையில வேணா துயரம் வரலாம். யாராவது பேசிட்டா ஒரு கஷ்டம் வருது பாத்தீங்களா, அது வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், நிந்தனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், இது எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு துயரத்தை ஏற்படுத்தும். காசு இல்லை, ஒரு தாக்கத்தை, ஒரு துயரத்தை ஏற்படுத்தும். வேலையை டக்குன்னு இழந்து போறோம், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை ஒரு துயரத்தை ஏற்படுத்தும். பலவீனங்கள் ஒரு துயரத்தை ஏற்படுத்தும். அதை ஷேர் பண்றோம், அதை பகிர்ந்து கொள்றோம் பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனையே இருக்குது. அந்த துயரத்தை உங்க இருதயத்திலே போட்டு அதை புழுங்கி கொண்டு அதை அழுத்தி அழுத்தி கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, மன அழுத்தம், அதாவது கசப்பு வெறுப்பு, வாழ்க்கை குறித்ததான கசப்பு, வாழ்க்கை குறித்தான வெறுப்பு என்ன பண்ணுது, வர ஆரம்பிக்கிறது. 19ஆம் வசனத்துல தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, எட்டியும் பிச்சும் ஆகிய என் சிறுமையும் என் தவிப்பையும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே, நினைத்தருளும். அவர் பாருங்க வெளிப்படுத்துறாரு தன்னுடைய துயரத்தை. எப்படி சொல்றாரு, எட்டி பிச்சு என் சிறுமை அதே போல என் தவிப்பு. 4 வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுதே. இதுல நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிரிச்சு ஆராயும் பொழுது, எட்டி அப்படின்னு சொன்னா ரொம்ப கசப்பான ஒரு காரியம். அதே போல பிச்சு அப்படின்னு சொன்னா பாய்சன், விஷம், அந்த மாதிரி ஒரு காரியம். அதே போல சிறுமை அப்படின்னு சொன்னா அஃப்ளிக்ஷன், என்னை போட்டு காயப்படுத்துறது, என்னை போட்டு அடிக்கிறது, என்னை போட்டு வேதனைப்படுத்துறது, என்னை அப்ரஸ் பண்றது. அப்ரஸ் அப்படின்னு சொன்னா என்னை போட்டு என்ன பண்றது, குறுக வைக்கிறது. அதே போல அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, என் தவிப்பு. தவிப்பு அப்படிங்கிற சொல்றது வெளியரங்கமான தவிப்பு கிடையாது, உள்ளான இருதயத்துல போட்டு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, ஒரு ஒரு தவிப்பு. எனக்கு இதுல இருந்து ரிலீஸ் கிடைக்குமா, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம். எரேமியாட்ட நம்ம கத்துக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய துயரத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நாம என்ன பண்ண முடியுது, நம்ம பார்க்க முடியுது. அப்படி நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கசப்பு வரும், வெறுப்பு வரும். கசப்பையும் வெறுப்பையும் மன அழுத்தத்தையும் உங்க வாழ்க்கையில் நீங்க அனுமதிக்க உங்க வாழ்க்கை பாய்சனா மாற ஆரம்பிக்கும், உங்க வாழ்க்கை விஷமா மாற ஆரம்பிக்கும், உறவுகள் மத்தியில விஷம் வர ஆரம்பிக்கும், நட்புகள் மத்தியில விஷம் வர ஆரம்பிக்கும், மற்றவர்கள் மேல விஷத்தனமான எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை குறித்ததான ஒரு வெறுப்பு, வாழ்க்கை குறித்ததான ஒரு விஷம், பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது, குடிச்சு சாகிறது, அந்த மாதிரியான ஒரு காரியம் தான் நீங்க உங்க துயரத்தை அடக்கி வைக்கிற ஒரு விஷயம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அந்த துயரத்தை உங்களுக்குள்ளேயே போட்டு அதுல மூழ்கி 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 திகைத்து கொண்டு அதுல அப்படியே திளைத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாய்சனை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு விஷத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த விஷம் உங்களை கொல்லும், அந்த விஷம் உங்க வாழ்க்கையை கொல்லும், அந்த விஷம் உங்களுக்குள்ள உங்களோடு இருக்கிற உறவுகளை கொல்லும். அந்த விஷம் என்ன பண்ணும், அதையெல்லாம் தாண்டி கர்த்தருக்கும் உங்களுக்கும் உண்டான உறவை கொல்லும். குடும்பங்கள் இது நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். நியூஸ் பேப்பர் எல்லாம் படிங்க. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. அந்த அம்மா ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க, அந்த ஐயா ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க, அந்த மனைவி ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதை பேசி அதை தீர்மானிக்க, அதை பேசி அதை தீர்த்து கொள்வதோ இல்லை அவங்கள அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வருகிற முயற்சி யாரும் எடுக்கிறது இல்லை. ஏன் அவங்க மன அழுத்தத்தில் கணவன் இருக்காங்க, ஏன் மன அழுத்தத்தில் மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் சில நேரத்தில் இறுகிய முகத்தோடு உட்காந்துருப்பாங்க. ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க? ஒன்று அவங்களா சொன்னா தெரியும், இல்லைன்னா இன்னொருவர் அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். கணவன் சரியில்லைன்னு மனைவி தவறான வழியில போறாங்க, மனைவி சரியில்லைன்னு கணவன் தவறான வழியில போறாங்க, பிள்ளைகள் சரியில்லைன்னு தாய் தகப்பன் தவறான வழி, பிள்ளைகள் அப்பா அம்மா சரியில்லைன்னு பிள்ளைகள் தவறான வழி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு லீட் எடுத்து போகும்போது ஏதோ ஒரு டிப்ரெஷன் அவங்கள போட்டு அழுத்தி அழுத்தி அவங்க போற பாதையெல்லாம் சரியான பாதையை நினைச்சு போய் குழியில விழுந்துடுறாங்க. எங்க அப்பா சரியில்லை, நான் பண்ணது எப்படி தப்பாகும், எங்க அம்மா சரியில்லை, நான் பண்ணது தப்பு எப்படி ஆகும், என் வீட்டுக்காரர் சரியில்லை, நான் பண்ணது எப்படி தப்பாகும், என் மனைவி சரியில்லை, அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன், அது எப்படி தப்பாகும். இப்படிப்பட்ட ஒரு பாய்சன் அவங்களுக்குள்ள வந்துருது. அது எப்படி குடும்பத்தை இம்பாக்ட் பண்ணுது, எப்படி தாக்குது அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியல.
ஆனா இங்க பாருங்க, எரேமியா ஆண்டவருடைய சமூகத்துல உடைக்கிறான். ஆண்டவரே, எட்டி போல இருக்கு, பிச்சுக்காய் போல இருக்கு, என் சிறுமை இருக்கு, என் தவிப்பு, இதெல்லாம் நீங்க நினைத்தோர்ல நான் இறக்கி வைக்கிறேன் உடைய சமூகத்துல. ஸோ மன அழுத்தத்திற்குள்ளாக நீங்க போகக்கூடாது அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க என்ன பண்ணணும்? இறக்கி வைக்கணும். அடுத்து அதுல 2வது விஷயம் என்ன சொல்றாரு? 20ஆம் வசனம் பாருங்க. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள்ள என்ன பண்ணுகிறது? முறிந்து போகிறது. அடுத்த பாயிண்ட் அதான், நீடிய துயரம் மன அழுத்தத்தையும் ஏமாற்றத்தையும் என்ன பண்ணும்? தரும். என் ஆத்துமா அதை நினைத்து நினைத்து, இதுதான் டிப்ரெஷன், இதான் மன அழுத்தம். மன அழுத்தம் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, நடந்த பிரச்சனையினால மன அழுத்தம் வராது, அந்த பிரச்சனையை ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன சொல்லிட்டாங்க, என்ன இந்த வார்த்தையில சொல்லிட்டாங்க, எங்க அம்மா என்ன இந்த வார்த்தையில சொல்லிட்டாங்க, எங்க அப்பா என்ன இந்த வார்த்தையில சொல்லிட்டாரு, என் வீட்டுக்காரம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என் கணவர் சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க 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 சொல்லிட்டாங்க. ஒரு டிப்ரெஷன். இது சொல்லி 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 உங்களை நீங்களே என்ன பண்றீங்க? ஒரு வகையா உங்களை செதுக்கிட்டு இருக்கிறீங்க. எதுக்காக? தவறான வழியில போறதுக்காக. ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் வரும் பொழுதுதான் நீங்க என்ன செய்யறீங்க, ஏது செய்யறீங்க, கர்த்தர் உங்களுக்கு உண்டான திட்டம் என்ன, கர்த்தர் உங்களை எப்படி கொண்டு போறாரு, எது கொண்டு போறாரு, எதையுமே நீங்க நினைக்க மாட்டீங்க. மன அழுத்தம் உங்களை என்ன பண்ணும்? டேக் ஓவர் பண்ணி அது லீட் பண்ண ஆரம்பிச்சிரும், அது உங்களை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிரும். பல குடும்பங்கள் இன்னைக்கு சிதைந்து போறதுக்காக தான். கடந்த நாட்கள்ல பார்த்தேன், ஒருவர் என்ன பண்றாரு, பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் கொண்டுட்டு அவரு செத்து போயிடுறாரு. என்ன பண்றாரு? எல்லாத்தையும். எதுக்காக அப்படின்னு சொன்னா கடன் பிரச்சனை, இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன், ஏதோ ஒரு காரியம். ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சு, இன்னொரு கணவரை என்ன பண்ணிருச்சு, கொண்டு புதைச்சிருச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல, இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கு. ஏன்? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தம், டிப்ரெஷன். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எரேமியா அதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியா சொல்றாரு, என் ஆத்துமா, நல்லா கவனிங்க, என் ஆத்துமா, மை சோல், எனக்குள்ள ஆத்துமாங்கிறது எனக்குள்ள இருக்கு, அவைகளை நினைத்து நினைத்து. 2 தடவை ட்வைஸ் யூஸ் பண்ண ரிமெம்பர். நல்லா கவனிங்க, ஒரு தடவை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இப்படி சொல்லலாமே. எப்படி சொல்லலாம்? என் ஆத்துமா அவைகளை நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. எதுக்கு நினைத்து நினைத்து 2 வார்த்தை உபயோகப்படுத்தணும்? அல்லேலூயா. அதுக்குண்டான அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் என்ன பண்றாரு? தனக்குள்ள போட்டு அந்த விஷயங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அது ஒரு ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் தனக்குள்ள போட்டு. அடுத்து என்ன சொல்றாரு? எனக்குள் முறிந்து போகிறது, உடைஞ்சு போகுது, டவுன் காஸ்ட் அப்படிம்பாங்க. எனக்குள்ள என்ன பண்ணுது? உடைந்து போகிறது. என் ஆத்துமா என்ன பண்ணுகிறது? உடைந்து போகிறது. நல்லா கவனிங்க, ஒருவர் மன அழுத்தத்துக்குள்ள போக போக அந்த துயரம் போட்டு அழுத்த என்ன ஆகும்? எதுக்குடா இந்த வாழ்க்கை, ஏன் இந்த உலகத்துல வாழணும்? அல்லேலூயா. கடன் அதிகமாயிருச்சு, ஏன் வாழணும்? என் வீட்டுக்காரர் என்ன பேசிட்டாரு, ஏன் வாழணும்? என் மனைவி என்ன பேசிட்டாங்க, ஏன் வாழணும்? என் அப்பா அம்மா என்ன பேசிட்டாங்க, நான் ஏன் வாழணும்? எனக்கு வேலை கிடைக்கல, நான் ஏன் வாழணும்? என் கையில பணம் இல்லை, ஏன் வாழணும்? என்னால வீடு வாங்க முடியல, நான் ஏன் வாழணும்? இது என்ன பண்ணுது? முறித்து விடுகிறது. முறித்து விடுகிறது. நான் உங்களுடைய ஆத்துமாக்குள்ள ஏற்படுகிற டிப்ரெஷன் உங்க சரீரத்தை இந்த பூமியில் இல்லாதபடி அழித்து விடுகிறது. ஏமாற்றம், அது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க சில விஷயங்கள் ஏமாற்றங்கள் வரும் பொழுது சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாம தவித்து கொண்டு இருக்கிற நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. சில விஷயங்கள் எனக்கும் அப்படி தனிப்பட்ட முறையில் நடந்திருக்கு. பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்து ரொம்ப சந்தோஷமா தூக்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறது உண்டு. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்காம போனது உண்டு. எனக்கு எப்பயுமே ஒரு இமேஜினரி மைண்ட் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. நான் அது என்ன போட்டுக்கிறேன், நான் இமேஜினரி மைண்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது? கற்பனை பண்ணுகிற திறன். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே இருக்கு. நான் அதில் என்ன வச்சுக்கிறேன், அவ்வளோதான். நம்ம எல்லாருமே எதையுமே நான் கற்பனை பண்ணுறதே கிடையாது, இமேஜ் பண்ணுறதே கிடையாது. காலையில் எந்திரிக்கிறேன், இப்போ நேராக போகிறேன், 2 தக்காளி எடுத்து போடுறேன், வெங்காயம் எடுத்து போகிறேன், சாப்பிட்றேன், பையை தூக்கிட்டு வேலைக்கு போகிறேன், வரேன், கம்முன்னு இப்படி படுத்துறேன். அப்படி கிடையாது. எல்லோருக்குள்ளும் ஒரு கற்பனை உண்டு. நான் இங்கே வேலைக்கு போவேன், இவ்வளோ சம்பளம் வாங்குவேன், இந்த வீடு வாங்குவேன், இந்த நிலம் வாங்குவேன், 2020 இது செய்வேன், 2030 இது செய்வேன், என் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன், என் பிள்ளைக்கு நான் இதை வாங்கி கொடுக்கணும், நான் இந்த ட்ரெஸ் வாங்கணும், இந்த ஃபோன் வாங்கணும். இதெல்லாம் இமேஜினரி, எல்லாம் கற்பனை. இப்படிப்பட்ட கற்பனைகள், நீங்க யோசித்து வைத்திருக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே உடைக்கப்படும் பொழுது அந்த நம்ம நினைச்ச காரியம் நடக்காட்டியும் பரவாயில்ல, அது நடக்கிறதுக்கு பதிலாக நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் அதே விஷயங்கள் கொடுக்கும்போது அங்க ஒரு மன அழுத்தம் உருவாகும். அல்லேலூயா. ஸோ நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான்.
இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில? அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள்ள என்ன போகிறது? முறிந்து போகிறது, உடைஞ்சு போகுது. முறிந்து போகிறதுனா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. உடைந்து போகுதுன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ ஒரு மரம் இருக்குது, அதில் ஒரு கொம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கொம்பு உடைவது ஒன்று, முறிந்து போவது ஒன்று. உடையிறது வேற, முறிந்து போகிறது வேற. முறிந்து போகிறதுனா என்ன? என்னம்மா? தானா முறிஞ்சிரும். அவங்க சொல்கிறாங்க. வேற யாருக்கா தெரியுமா? இப்போ உடைஞ்சு போகிறது அப்படின்னு சொன்னால் டப்புன்னு என்ன பண்ணிடும்? இப்படி ரெண்டா என்ன பண்ணிடும்? உடைஞ்சிரும். ஆனால் முறிந்து போகிறது அப்படிங்கிறது எப்படி முறிந்து போகணும் அப்படின்னா, லேயர் லேயராக என்ன பண்ணும்? கட் ஆகும். லேயர் லேயர்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடையும். ஒரு மரத்து மேலே ஒரு வெயிட்டை ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிளையின் மீது ஒரு வெயிட்டை ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால், டப்புன்னு சில நேரத்தில் உடஞ்சி விழாது. அப்படியே விரிசல் விடும். அப்புறம் அடுத்த விரிசல், அப்படியே அரிசல் விடும், அப்படியே முறியும். மரம் முறியுது பாரு, மரம் முறியுது பாரு, வெயிட்டு தாங்கலை சொல்கிறோமா? வீடுக்கு முன்னெல்லாம் ஓடு போடும்போது தாங்கலை பாரு, உடையுது பாரு, முறியுது பாரு. அப்படி அந்த முறிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சடனாக நடக்கிற விஷயம் கிடையாது. உடையிறது வந்தது திடீர்னு நடக்கிற விஷயம். ஆனால் அந்த முறிதல் அப்படிங்கிறதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக கட்டாய் என்ன பண்ணும்? உடை. இப்போ அதுதான் எரேமியா சொல்கிறாரு, இப்படிப்பட்ட துயரங்கள், இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் உடனே ஒரு மனுஷனை கொள்ளாது. அது என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவனை முறிக்கும். அவன் ஆத்மாவை ஃபஸ்ட்டு, அவனுடைய ஆத்மாவை முறிக்கும். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய லைஃப், அவன் வாழ்க்கையை முறிக்கும். அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அவனை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கை, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை முறிக்கும். முறிந்து 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 தான் கடைசி ஸ்டேஜ் உடஞ்சு போகுது. ஹல்லேலூயா. எரேமியா அதான் சொல்றேன், நான் முறிந்து போறேன்ப்பா. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் உடஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய துயரம் அப்படிப்பட்ட துயரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான அந்த கவலை தான் எரேமியா அப்படி வெளிப்படுத்துறார். நம்ம அதை ஓர வச்சிருவோம். இப்போ நம்ம உலகத்தை குறித்து கவலைப்படுறதை காட்டில் நம்முடைய வாழ்க்கை குறித்து தான் நம்ம அதிகம் கவலைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆத்மாவை குறித்து எரேமியா மாதிரி புலம்பிட்டு இருக்கிறோம்? இல்லை, நான் அந்த ஸ்டேஜ் போய் எத்தனை பேர் நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம்னு தெரியல. ரீச் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு நான் பேசுறது அந்த ஸ்டேஜில் இருந்து, முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்படி முறிந்து போய் கிடக்கிறோம். என்ன அவங்க பேசிட்டாங்க, என்ன அவங்க அப்படி திட்டாங்க, என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி கொஞ்ச நாளில் பேசின வார்த்தை இன்னும் மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்க. மனைவி பேசின வார்த்தை இன்னும் மைண்டில் வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருடைய கேரக்டரும் அதுதான். நான் அப்படி இல்லைங்க, நான் அப்படி தான். எந்த விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் நான் மறக்க மாட்டேன். நிறைய விஷயங்கள் என்னை போட்டு முறிதல், அந்த முறிதலுக்கு உண்டான பாதையில் என்னை கொண்டு போனது உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி வந்து தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கொடுத்த பலன். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்லிக்கிறேன், நீங்களும் அப்படிதான். நீங்களும் என் ஸ்டேஜ் தான். நீங்களும் எல்லாரும் ஒன்று தான், மனுஷங்க தான். இப்போ இதுதான் எரேமியா இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆனால் நீங்கள் கவனிங்க, 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அந்த முறிந்து போகிற கண்டிஷனை சொல்கிறாரு. இப்போ வாங்க 21ஆம் வசனம் வாங்க. என்ன சொல்கிறாரு? இதை என் மனதிலே வைத்து நான் என்ன பண்ணுவேன்? நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. இதை நான் மனதில் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதான் அடுத்த பாட்டு. அதாவது என்ன? நான் கடவுளின் உண்மைத்தன்மை உங்களுக்கு என்ன பண்ணும்? நம்பிக்கை அளிக்கும். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் அதுதான். தேவனின் உண்மைத்தன்மை உங்களுக்கு என்ன பண்ணும்? நம்பிக்கை என்ன பண்ணும்? அளிக்கும். என்ன சொல்றாரு? என் மனதிலே வைத்து நான் நம்பிக்கை. எல்லா விஷயம் மைண்ட் செட்ல இருக்குங்க ஐயா, என் மனதில் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்? விழுந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. இதுதான் உலக மனுஷனுக்கும் தேவ பிள்ளைக்கும் உண்டான ஒரு வித்தியாசம். உலக மனுஷன் பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாது, அழுத்தத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. உலக மனுஷன் மனக்கவலைகளை ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் சூசைட், தற்கொலைக்கு நேரம் அவன் கடந்து போகிறான். அதனால தான் கொலைக்கு நேராக கடந்து போகிறான். அதனால தான் சைக்கோவாக மாறுறது உண்டு. ஹல்லேலூயா. சைக்கோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கறது உண்டு. சைக்கோ கொலையாளிகள் பார்க்குறீங்களா இல்லையா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? திடீர்னு என்ன பண்ணுவாங்க? சம்மந்தமே இல்லாமல் போட்டு கொலை பண்ணுவாங்க. அதை கொலையில் என்ன பண்ணுவாங்க? ஒரு சந்தோஷத்தை என்ன பண்ணுவாங்க? அனுபவிக்கிறது. இந்த மாதிரி நிறைய சைக்கோ கொலையாளிகள் அப்படின்னு உண்டு. சென்னையிலாம் ஒரு காலகட்டத்தில் இருந்து பிடிச்சாங்க. இது ரொம்ப அதிகமாக வெளி தேசங்கள், வெளிநாடுகள் இது அதிகம் உண்டு. சைக்கோ கொலையாளிகள் கொடூரமாக கொள்ளுவாங்க. அவன் சாதாரண மனுஷன்தான். அவன் பிறக்கும் போதே நான் சைக்கோ கொலையாளியாக மாறுவன்ட்டுலாம் பிறக்கிறது இல்லை. அவன் கொலையாளியாக மாறி போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து கொலை பண்ணுற பிறகு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படிப்பட்ட டிப்ரெஷன், மன அழுத்தம் தான் அவனை என்ன பண்ணிடுது? அவனுக்கு கிடைக்காத ஒரு இன்பம், அவனை ஏமாற்றப்பட்ட ஒரு இன்பம், அவனை அவமானப்படுத்தின ஒரு காரியம் அவன் என்ன பண்ணுறான்? வேற ஒரு பக்கம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். ஹல்லேலூயா. வேற ஒரு பக்கம் அதை தெரிந்து கொண்டு கொலை பண்ணுறதுல அவனுக்கு சந்தோஷம்.
அடுத்தவங்களை கொலை பண்றது, அடுத்தவங்களை காயப்படுத்துறதுல ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அப்படிதான் தேவ பிள்ளைகள். நல்லா கவனிங்க. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல இன்பத்தை காண்பதை காட்டிலும் டிவி போன்ல அதிக சந்தோஷத்தை பார்க்கறது உண்டு. ஆமாவா இல்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் குறைந்தபட்சம் போன் யூஸ் பண்றோம்? ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணா இன்னைக்கு இருக்கிற போன்லாம் குறைந்தபட்சம் 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் வருது. டிவி பார்க்கறது உண்டு. எவ்வளவு நேரம் வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்? ஏன்? இதன் மேல உங்க கவனம் இல்லை, இதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, இதுல உங்களுக்கு ஆறுதல் இல்லாதனாலதான் அதுல சந்தோஷம், அதுல இன்பம் கொண்டு போறீங்க. அது உங்களை வேற வழியில கூட்டு போய் விட்டுருது. ஹல்லேலூயா. அது தெரிய மாட்டேங்குது. அப்ப இதுல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். உலகப்பூர்வமான மனிதன் வேற ஒரு காரியத்தில் இன்பத்தை கண்டு அதை போய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறான். ஆனா தேவ பிள்ளையாகிய நான் அப்படி முடித்துக் கொள்வதும் இல்லை. எந்த விஷயம் நடந்தாலும், ஏது நடந்தாலும் நான் என்ன பண்ணிருப்பேன்? நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு கான்ஃபிடன்ஸ் உண்டு, எனக்கு ஹோப் உண்டு, நம்பிக்கை உண்டு. எட்டிக்காயா இருக்கலாம், பிச்சா இருக்கலாம், என் சிறுமை இருக்கலாம், என்னை தள்ளி விடுகிறது இருக்கலாம், என்னை அவமானப்படுத்துறதா இருக்கலாம், என்னை டிப்ரெஷனுக்கு உண்டான எல்லா வாழ்க்கையும் எல்லா காரணங்களும் என் வாழ்க்கையில கடந்து போகலாம். ஆனாலும் நான் நம்பிக்கை இழந்து போகிறவன் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, என் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. ஏன் அப்படின்னு சொன்னா, என் தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இன்னொருவர் உண்மை இல்லாதனாலதான் எனக்குள்ள மன அழுத்தம், இன்னொருவர் உண்மை இல்லாதனாலதான் எனக்குள்ள டிப்ரெஷன், இன்னொருவர் உண்மை இல்லாதனாலதான் எனக்கு ஏமாற்றம், நான் உண்மை இல்லாதனாலதான் எனக்கு ஏமாற்றம். ஆனால் நான் வணங்குகிற தெய்வம் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். அதான் 23ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? 23ஆம் வசனம் பாருங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெரிதா இருக்கும். தேவனுடைய உண்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெரிதா இருக்கும். அந்த உண்மைக்கு ஈடு இணை இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தங்க? அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன? உண்மை. உண்மை அப்படிங்கிற பொய் பேசாத, உண்மை பேசு அப்படிங்கிறோம். அந்த டேர்ம் வேற. இப்ப பேசுற விஷயத்துல உண்மையா பேசுங்கிற டேர்ம் வேற. ஆனா இங்க உண்மை உள்ளவர் அப்படின்னு, காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொன்னா, அவர் எப்போ எங்க என்னைக்கு எதை சொன்னாலும் கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றுவதில் தான் குறியுள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், கர்த்தரிடத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறாருன்னா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும், அதுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும், அதுக்கு எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் உண்மை உள்ளவர்கின்ற அடையாளம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஏவாளுடைய வயிற்றில் என்ன பண்ண போற, ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லி ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்துங்கிற ஒருத்தர் வர போறாரு. பிசாசானவன் என்ன பண்ண போறான்? அவரை குதியங்காலை நசுக்குவான், குதியங்காலை இது பண்ணுவான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? அவனை நசுக்கி போடுவார் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஃபஸி சொல்றார், தீர்க்க தரிசனம் சொல்றார். நல்லா கவனிங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற விடாம கடைசி வரைக்கும் பிசாசானவன் போராடி கொண்டே இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமை தேர்ந்தெடுப்பார், ஆபிரகாம் எப்படியே வழி விலக போக செய்வான். ஈசாக்கை தேர்ந்தெடுப்பார், அவன் மூலியமா ஏதோ வழி விலக போக செய்வான். இப்படியே ஒவ்வொரு ஜெனரேஷனா வந்துகிட்டே இருக்கும். கடைசியில பஞ்சம் வந்துடும். பஞ்சத்தினால் எப்படியாவது சந்ததி இஸ்ரவேலை அழிச்சிடலான்னு பார்ப்பான். இல்ல, ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போய் ராஜாவா உட்கார வச்சு இந்த யாக்கோபினுடைய சந்ததியை முழுவதும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவார். பக்கத்து தேசங்களை எழுப்பி விடுவான், அதிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுவார். இப்ப கூட பாக்குறோம், எருசலேம் என்ன பண்ணிருக்குது? இந்த இஸ்ரவேல் தேசம் அடிமைப்பட்டு போயிருக்குது. இதுவும் அவங்க பண்ண தவறு. பிசாசான அவங்க ட்விஸ்ட் பண்ணி விடுறதுதான், இவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் தாண்டி இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஒரு நாள்ல, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமும் ஏரோதுங்கிற ஒருத்தன் வந்து கொலை செய்ய வகை தேடுறான். முடியல. எல்லா குழந்தைங்களையும் கொண்டுறான். இயேசுவின் மேல கருத்தை போட முடியல. இது மாத்திரமல்ல, இயேசுவுக்குள்ள எப்படியாவது ஒரு பெருமையை கொண்டு வந்து உடைச்சிடணும்னு பார்க்கறான். முடியல. சிலுவையில இயேசு மரிக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி எப்படியாவது ஆட்களை வச்சு கொண்டலான்னு பார்க்கறான். முடியல. மலையிலிருந்து தள்ளி விட்டலான்னு பார்க்கறான். முடியல. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை பலியாய் கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் உண்மை உள்ளவர்ங்கிறதுக்கு அடையாளம்.
என் தேவன் உண்மை உள்ளவர்னா அதான். சொல்லிட்டு அப்படி கடந்து போகிறவர் அல்ல. அதுல தடைகள் வந்தாலும், அதுல பிரச்சனைகள் வந்தாலும், அதுல போராட்டங்கள் வந்தாலும் தான் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாமல் விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அதான் அவருடைய உண்மை பெரிதா இருக்கும். சில விஷயங்களை நம்ம குடும்பத்துல சொல்றது உண்டு, ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது அந்த விஷயத்தை நம்மளே மாத்திடுறோம். இதுக்கு பேர் என்ன? இது ஒரு வகையான பொய் தான். ஹல்லேலூயா. குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லி பழகிறோம், உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன், ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்றது. அடுத்த வாரம் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ட்ரெஸ் வாங்குறதுக்கு நான் எல்லா காரியமும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஆனால் அந்த புள்ளையோ அந்த பையனோ அந்த வாரத்தில் ஏதாவது தப்பு பண்ணால் போட்டு அடிச்சுட்டு, இனிமேல் உனக்கு என்ன கிடையாது, ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாங்கி தர மாட்டோம் போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், அனுப்பிச்சிடுறோம். இப்படி இல்லை நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதே மாதிரி ஆண்டவர் சூழ்நிலை இருக்கிறாருன்னா, ஒரு ட்ரெஸ் வாங்கி தர நமக்கு சொல்றாருன்னா, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்து தப்பு பண்ணோம்னா ஆண்டவர் அடிப்பார், ஆண்டவர் சிட்சிப்பார். சிட்சிச்சுட்டு உனக்கு வாங்கி தரமாட்டேன், உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். என்ன பண்ணுவார்? அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வந்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தன்னுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். அதுதான் ஆண்டவருக்கும் உலகப்பூர்வமான மனுஷனுக்கு உண்டான வித்தியாசம். ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய உண்மைக்கும் உலகப்பூர்வமான உண்மைக்கும் உண்டான வித்தியாசம். அதனாலதான் அவருடைய உண்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பெரிதா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. கர்த்தருடைய உண்மையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட துயரத்தையும் துன்பத்தையும் சுமந்து கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுல ஒரு சில பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவன் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? தேவன் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு. 22ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அதுதான் பாயிண்ட். என்னங்க அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 22ஆம் வசனம் பாருங்க. அவருடைய கம்பேஷன் அல்லது அவருடைய இரக்கம் அல்லது அவருடைய அன்பு, இதை சொல்லலாம். 22ஆம் வசனத்துல, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன கிடையாது, முடிவு இல்லை. தேவனின் இரக்கமும் கிருபையும் ஒருபோதும் என்ன போகாது, தோற்று போகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இது ஆங்கிலத்தில் பாருங்க, இந்த வசனம் எப்படி சொல்லியிருக்குன்னா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. லவ் ஆஃப் காட்னு சொல்லியிருக்கு. தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கிருபைன்னு போட்டிருக்காங்க. அது அடுத்தது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, கம்பேஷன், இரக்கம். ஆனால் இந்த இடத்துல கிருபைங்கிறது ஆங்கிலத்தில் லவ், அன்புன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம அப்படி பார்க்கலாம். கிரேக்க பாஷை, அதாவது எபிரேய பாஷையில் இப்படி தான் வருது. அப்போ தேவன் நான் பண்ண தவறு, நான் பண்ண பாவத்துக்கு என்னை நிர்மூலமாக்காமல், என்னை அழித்து போடாமல் என்னை இன்றைக்கும் பாதுகாக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? என் மீது கர்த்தர் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு எப்படிப்பட்டது அன்பு தெரியுமா? உடன்படிக்கையின் அன்பு. அது ஒரு லாயல்ட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அன்பு. என் கர்த்தர் என் மீது அன்பு வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு உண்டான அடையாளம், நான் ஏதோ சிறப்பானவன் அப்படி கிடையாது, என்ன இல்லைன்னா அவருக்கு வேற ஆள் கிடையாது, அப்படி கிடையாது. தேவனுடைய அன்பு வெளிப்படுவது என்பது தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு தருணமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல இந்த இடத்துல எபிரேய பாஷையில சொல்லும்போது இந்த அன்பு சிங்குலர்ல, ஒருமையில சொல்ல கிடையாது. அன்பு அப்படி இல்லை, அன்புகள் ப்ளூரல் அப்படிம்பாங்க. ஒருமை, பன்மை. ஒரு ஆடு அப்படிங்கிறது ஒருமை, 5 ஆடு அப்படிங்கிறது 5 ஆடுகள் அப்படின்னு வரும், பன்மை. அதுபோல எபிரேய பாஷையில அன்புன்னு அங்க இல்ல, அன்புகள் நிறையா. ஹல்லேலூயா. பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவ அன்பு ஒரே அன்பா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்தானத்துல என்ன பண்ணிரும், உடைஞ்சு போயிரும். இப்ப கணவன் மனைவிங்கிற ஒரு ஸ்தான அன்பு மட்டும் வச்சிருக்கிறாருன்னா, மனைவிங்கிற ஸ்தானத்தை ஒரு பெண் தவறும் போது அந்த அன்பு உடைஞ்சு போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கணவன்கிற ஒரு அன்பு மாத்திரம் தான் மனைவி வச்சிருக்காங்கன்னா, கணவன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை அந்த கணவன் மீறும் போது அந்த அன்பு உடைஞ்சு போயிடும். பெற்றோர் பிள்ளைகள் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு அன்பு மாத்திரம் தான் இருக்குது. அதை யாரோ ஒருவர் மீறும் போது அந்த அன்பு உடஞ்சு, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுன்றோம். சொல்றோமா? நீ இனிமே எனக்கு கணவன் கிடையாது அப்படின்றோம், நீ இனிமே எனக்கு மனைவி கிடையாது அப்படின்றோம், நீ இனிமே எனக்கு சொந்தக்காரன் கிடையாது அப்படின்றோம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு அன்பு தான் அங்க. அப்ப அந்த ஒரு அன்புக்கு நம்ம லாயல்ட்டியா இல்லாத போது அந்த அன்பு என்ன பண்ணிடுது, படார்னு என்ன பண்ணிடுது, உடைஞ்சு போகுது. இப்ப அதை அப்படியே எடுத்துட்டு ஆண்டவருக்குள்ள வாங்க. கர்த்தரிடத்துல நான் அப்பா அப்படின்னு கூப்பிடுறேன், ஏசப்பா நான் கூப்பிடுறேன், என் சகோதரரே அப்படின்னு கூப்பிடுறேன், என் நண்பர் ஏசப்பா அப்படிங்கிறோம்.
இயேசுக்கு என்னென்ன எங்கள் அப்பா ஏசப்பா, எங்கள் அம்மா ஏசப்பா, எல்லாமே ஏசப்பாவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதே ஸ்தானத்தில் கர்த்தர் எப்படி நம்மளை பார்க்குறாருன்னா, ஒரு அன்பு மாத்திரம் தான் கர்த்தர் உங்கள் மேலே என் மேலே வைக்கல. நீ என் பிள்ளை அப்படிங்கிற ஒரு அன்பு மாத்திரம் இல்லை, நீ என் மகன் அப்படிங்கிற ஒரு அன்பு மாத்திரம் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட அந்த அன்புகளை நம்ம எப்பயும் என்ன பண்ணிட்டோம், உடைச்சிட்டோம். அப்ப ஒவ்வொரு தவறு செய்யும் போது அவர் வெவ்வேறு அன்பை கொண்டு வந்து அளவு கடந்த அன்பை உங்கள் மேலும் என் மேலையும் பொழிந்து கொண்டே இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு காரியம் நடக்கும்போது ஒரு அன்பை காட்டுறோம், அந்த காரியம் முடிஞ்சோன்னா அந்த அன்பை தூக்கி போட்டுறோம். கர்த்தர் அப்படி இல்லை. ஒரு அன்பை காட்டுறாரு, அதுக்கு நான் உண்மை உள்ளவனா இல்லை, மறுபடியும் வேற அன்பை காட்டுறாரு. அதுக்கு நான் உண்மை உள்ளவனா, வேற அன்பு, வேற அன்பு, வேற அன்பு, அன்பை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. சிலுவையில் ஒரு அன்பை காட்டினாரு. இன்னைக்கு அதை தாண்டி உங்க கணவன் உங்களை தூக்கி எறியும் போது ஒரு கணவனான ஒரு அன்பு வெளிப்படுத்துறாரு. உங்க மனைவி உங்களை தூக்கி எறியும் போது மனைவிங்கிற ஒரு அன்பை அவர் வெளிப்படுத்துறாரு. எங்க அப்பா அம்மா என்னை கைவிட்டாங்க, நான் தகப்பனா இருக்கேன் வா, நான் உனக்கு தாயா இருக்கேன் வா, ஒரு அன்பை வெளிப்படுத்துறாரு. என் முதலாளி என்னை அவமானப்படுத்திட்டாரு, நான் உனக்கு ஒரு முதலாளியா இருந்து உனக்கு ஒரு மங்கி கணத்தை கொடுக்குற, ஒரு மங்கி வா, ஒரு அன்பை கொடுக்குறேன். என் டீச்சர் என்னை திட்டாங்க, படிப்பு எனக்கு வரல, நான் உனக்கு டீச்சராக இருந்து நான் சொல்லி கொடுக்குறேன் வா, அப்படிங்கிற ஒரு அன்பு. பல்வேறு டைமென்ஷன், பல்வேறு கோணங்களிலே அவர் அன்பை நம்மேல் அளவு கடந்து பொழிவதனால தான் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒரே ஒரு அன்பு, சிங்குலர்ல ஒருமையில் ஒரு அன்பு வச்சிருந்தா என்னைக்கும் ஆண்டவர் நீ தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிருப்பார். அல்லேலூயா. எரேமியா தெளிவா என்ன பண்றாரு, பேசுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது, நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு எண்டு கார்டு, ஒரு முடிவு, அப்சல்யூட்லி எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைனல், கடைசி. இதுக்கு மேல இதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது, இதுக்கு மேல என்ன கிடையாது, வழியே கிடையாது. நான் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, பாட்டு பாடுறோம் பாத்தீங்களா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் இதுக்கு மேல வழி இல்லை அப்படின்னு சொல்லுது பாருங்க, அதுக்கு பேர் தான் நிர்மூலம் ஆகிற ஒரு டைம், எண்ட் கார்டு, கன்சியூம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு 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 கடைசியில அந்த நெருப்பு எது வரைக்கும் எரியும், அது சாம்பலாய் போற வரைக்கும். இனிமே அதுல என்ன கிடையாது, எரியறதுக்கு உண்டான ஒரு கேப்பபிலிட்டியே கிடையாது. இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கும் போது அது சாம்பல் ஆயிடுச்சுன்னா அந்த நெருப்பு என்ன பண்ணிடும், தானா அணைஞ்சு போயிடும். இப்ப நெருப்பு அணைந்து போகிற ஒரு ஸ்டேஜில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த உலகம் அப்படிதான் உங்களை என்னையும் சொல்லும், இனிமே உனக்கு வாய்ப்பு இல்லை, இனிமே உனக்கு வழி இல்லை, இனிமே உனக்கு கிடையாது, உனக்கு எந்த சான்ஸும் இனிமே இல்லை அப்படின்னு உலகம் வரையறுக்குது. பார்க்குறீங்களா, நான் இனிமே என் வாழ்க்கை அவ்வளோதான், ஐ எம் டன். சில பேர் சொல்லுவாங்க நான் எல்லாம் வாழ்ந்துட்டேன், அல்லேலூயா, நான் எல்லாம் வாழ்ந்துட்டேன், இனிமேல் எனக்கு மரணம் மாத்திரம்தான். சில டயலாக் விடுறது உண்டு. அதே போல் சில விஷயங்கள் நடந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டோம், உடனே சூசைட் பண்ணிடுறோம், தற்கொலை பண்ணிடுறோம், வாழ்க்கையை வெறுத்துடுறோம். அப்போ நம்ம மைண்ட் செட் எப்படி, அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க, எல்லாம் முடிஞ்சுது, இனிமேல் என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாது, இனிமேல் என் வாழ்க்கையில் எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் எரியறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நெருப்பு அணைந்து போவது போல என் வாழ்க்கை வாழ்வதற்கு இனி ஒன்றுமே இல்லை, அதனால நான் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கணும். தப்பு. மனுஷன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல இனி ஒன்றும் இல்லைன்னு, உலகம் உங்களை என்னையும் பார்த்து சொல்ல இனி ஒன்றும் இல்லைன்னு, நீங்களும் நானும் நினைச்சுக்கொள்ள இனி எனக்குள்ள ஒன்றும் இல்லை, இனி வாழ நான் தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கலாம். ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, கடவுளுடைய கரம் இன்னும் சொல்லலை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் சொல்லலை, ஐ எம் டன் அப்படின்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து சொன்னார் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தான் உயிரை விட்டார். அவருக்கு தெரியும் எல்லாம் முடிஞ்சது, இட்ஸ் ஃபினிஷ்டு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் கடவுள். அப்ப இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு நான் என்னங்கய்யா பண்ணுவேன், இதுக்கு மேல என் வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போவேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க, நீங்க உங்களால முடியல, உலகம் முடியலையோ தவிர கர்த்தரால் முடியாதது ஒன்று கிடையாது. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்றாரு எரேமியா சொல்றாரு, நான் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது, இன்னும் நான் அணைந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தேவனுடைய கிருபை. நீங்க ஒருபோதும் உங்க வாழ்க்கையில் இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி அவ்வளவுதான், இதை நான் விட்டுட்டு போறேன், இதை நான் தூக்கி எறிஞ்சிட்டு போறேன், இதை நான் இந்த இடத்த விட்டு கடந்து போறேன், இதோட இது முடிஞ்சுது,
நீங்களும் நானும் அப்படி நினச்சி நிறையா காரியங்களை விட்டு தூக்கி எறிஞ்சு போனதுனால தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடியாக இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிலையாக இல்லை. நீங்கள் முடிச்சுட்டா முடிஞ்சதுன்னு அர்த்தமா? இல்லை இன்னொருவர் சொன்னால் அது முடிஞ்சதுன்னு அர்த்தமா? இல்லை, என்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் ஒருவேளை அது முடியுது அப்படின்னா கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தேவான வாலிப வயதில் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஏன்னா கர்த்தருடைய திட்டம் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் முடிந்தது, ஆண்டவர் அவனை எடுத்துட்டார். அதே சமயத்தில் அண்ணாளுங்கிற ஒரு அம்மா வயதான காலத்தில் தனியாக என்ன பண்ணுறாங்க, கடைசி வரைக்கும் 80-90 வயசு வரையும் இருக்கிறாங்க. எதுக்காக? இயேசுவை பார்க்க. நான் சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பார்க்குறதா அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு திட்டம். அந்த உயிரை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க. குழந்தைய பார்த்தோன்னு ஆண்டவரே என் வாழ்க்கையினுடைய திட்டம் முடிஞ்சது, பயணம் முடிஞ்சது, சந்தோஷம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெவ்வேறு திட்டம், வெவ்வேறு பயணம். அதை நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. நான் உங்களை பார்த்து சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, நீங்கள் என்ன பார்த்து சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிருது இல்லை. 50 வயசில் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார், 60 வயசு உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார், 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லும், 35 வயசில் 30 வயசில் கல்யாணம் ஆகி 35 இல்லை, இனிமேல் உங்களுக்கு என்ன கிடைக்காது? சத்தமாக சொல்லுங்க, குழந்தை கிடைக்காது. நீ அங்கே போ, இங்கே போ, இதை ட்ரை பண்ணு, அதை ட்ரை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு அவங்க சொல்கிறது உண்டு. குழந்தை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது யாருக்கும். ஆனால் இவங்க சொல்லிடுவாங்க 5 வருஷம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி, இனி வாய்ப்பு இல்லை. படித்து முடிஞ்சு 6 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கு, இனி வாய்ப்பு இல்லை. கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சிட்டிங்களா, எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம், இனி நீங்கள் சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. வீடு இல்லாமல் எத்தனை வருஷம், நீ சொந்த வீடு கட்ட இனி வாய்ப்பு இல்லைங்க. வாகனம் வாங்க இனிமேல் வாய்ப்பு இல்லை. உயரத்துக்கு நீ வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. நீங்கள் கடந்து வந்த காலம் 10 வருஷமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய திட்டம் உங்கள் மேலே இருந்ததுன்னா ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு நொடியில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். அது 23ஆம் வசனம் பாருங்க. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உண்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெரியதாக இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். 2 வார்த்தை ஆண்டவர் உபயோகப்படுத்துறார். காலைதோறும் புதியவைகள். ஃபர்ஸ்ட் இந்த காலை அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்? ஸ்டார்ட், நியூ பிகினிங், புது தொடக்கம். காலை அப்படின்னா ஒரு புதிய நாள். அல்லேலூயா. ஒரு புதிய தொடக்கத்துக்குரிய காரியம், ஒரு ஃப்ரெஷ்ஷை குறிக்கக்கூடிய காரியம், ஒரு புதிதான ஒரு விஷயத்தை என்ன பண்ணது குறிக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது என்ன சொல்றாரு? புதியவைகள். நல்லா கவனிங்க, பழையவைகள் ஆண்டவர் சொல்ல, புதியவைகள். ஆண்டவர் எப்பொழுதும் இருக்கிற மிஞ்சு போனது, காஞ்சு போனது, இல்லாதது, பிரயோஜனமற்றது அதை எடுத்து ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. புதிய தொடக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதை எப்படி கொடுக்கிறார்? புதுசா ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணும் அப்படின்னு சொன்னா, மீந்து போனது, மிச்சமானது, வந்தது, போனது, அதை வச்சு ஆண்டவர் ஒருபோதும் செய்கிறவர் அல்ல. புதிய காரியத்தை செய்வார், அதை புதியதாய் செய்வார். அல்லேலூயா. புது ஷர்ட்டு, புது பேண்ட்டு, புது சாரி, புது வீடு, எல்லாம் புதுசா கொடுக்குறாரு. அது யாரோ லெஃப்ட் ஓவர், எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறது ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குறவர் அல்ல. அல்லேலூயா. அதை மனதில் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் காலதாமதம் ஆகும்போது இன்னொரு இடத்துல போய் கேட்கறது போலலாம் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. நான் உழைப்பேன், நான் சம்பாதிப்பேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் வீடு கட்டினா கட்டுவேன். இன்னொருத்தர் ஐயாக்கு ஒரு 100 அடி கொடுங்க, ஒரு 50 சதுர அடி இடம் கொடுங்க. வாடகைக்கு இருக்கிறது தப்பு கிடையாது என் சகோதரி. அது தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, நீ சம்பாதிக்கிற காசை கொடுத்துட்டு தைரியமாக அந்த வீட்டில் உட்காந்துருக்க. இன்னைக்கு நிறைய பேர் வாடகைக்கு இருக்கிறதே ரொம்ப கேவலமாக நினைக்கிறது உண்டு. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கரத்திலிருந்து வருதுன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், புதுசா இருக்கும். அதே போல புதியதா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். காலை தோறும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுதான் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிற ஒரு விஷயம். 3வது ஒரு காரியம் இதில் நம்ம என்ன பார்க்கலாம்? 24ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நம்பிக்கை கொண்டு இருப்பேன். இப்ப நல்லா கவனிங்க, 24ஆம் வசனத்தையும் அதே போல 20ஆம் வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. 20ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. 20வது வசனம்.
அதே சமயத்தில் 24ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நம்பிக்கை. ரெண்டு ஆத்துமா ஸ்டேபிள். நல்லா கவனிங்க. 20ஆம் வசனம், ஆத்துமா உலக பிரகாரமான காரியங்களை நினைச்சு 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 டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தம் முடிஞ்சு உடஞ்சு போகுது. ஆனா 24ஆம் வசனத்துல அதே ஆத்துமா கர்த்தர் என் பங்குன்னு சொல்லுச்சுன்னா என்ன பண்ணும்? எல்லாவற்றிலிருந்தும் ஜெயத்தோடு வெளியே வரும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தரிடத்தில் நான் என்ன பண்ணுவேன்? நம்பிக்கை கொண்டிருப்பேன். இன்னைக்கு ஆத்துமா யாருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது, இடம் கொடுக்குது? உலகத்துக்கு இடம் கொடுக்குதா உங்களுடைய ஆத்துமா? உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் கொடுக்குதா? அப்படி கொடுத்துச்சுன்னா நினைச்சு நினைச்சு நீங்க முறிந்து போவீங்க. உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்கள் ஆத்துமா உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? உங்கள் கணவனுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? மனைவிக்கு இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? உங்கள் வேலைக்கு இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? உங்கள் பணத்துக்கு இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? உங்கள் சொத்துக்கு இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? அப்படி கொடுக்கும்போது ஒரு நாள் அதை நினைத்து நினைத்து அவர்களை ஏமாற்றும் பொழுது, அவர்கள் துரோகம் செய்யும் போது அதை நினைத்து 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 உங்களுடைய ஆத்துமா முறிந்து போகும். அதே இருதயத்துல, அதே ஆத்துமாவில கர்த்தர் என்னுடைய பங்கு, அவர்தான் எனக்குரியவர், என் இருதயத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு எந்த ஆத்துமா சொல்லுகிறதோ அந்த ஆத்துமா நம்பிக்கையுள்ள ஆத்துமாவா இருக்கும். அல்லேலூயா. உடஞ்சு போற ஆத்துமாவா இருக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சுது. என் பிள்ளை என்னை கைவிட்டுட்டாங்க, என் வீட்டுக்காரர் என்னை கைவிட்டுட்டாரு, என் மனைவி என்னை கைவிட்டுட்டாங்க, என் சொத்து என்னை கைவிட்டுருச்சு, என் படிப்பு என்னை கைவிட்டுருச்சு, ஊரு கைவிட்டுருச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காது. 25 நீங்க 2025 அப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் தெளிவா உங்களோட பேசுறாரு. சொல்லுங்க, இருதயத்துல கர்த்தரினுடைய பங்கு. இந்த உலகம் இல்லை, யார் போனா போயிட்டு போறாங்க, எது இல்லாம கிடைக்கிறது கிடைக்காம இருக்கு போயிட்டு, அதை பத்தி கவலை கிடையாது. என்னால இன்னைக்கு ஸ்டேபிளா இருக்க முடியுது, போதும் எனக்கு அது. அல்லேலூயா. வீடு ஆண்டவர் கொடுத்துருக்க, கவலை இல்லை. நான் ஒன்றும் தெருவில் படுத்து தூங்கல. அல்லேலூயா. பசியோட 5 நாள் சாப்பிடாம யாராவது வந்து உட்காந்து இருக்கிறோமா? இல்லை. நமக்குண்டான ஆகாரம் ஆண்டவர் போஷிக்கிறார். எலியாவுக்கு ஆண்டவர் எதை கொண்டு போஷித்தாரு? காகம் எதை கொண்டு வந்துச்சு? அது என்ன சாப்பாடுன்னு தெரியல. நம்ம ஏதோன்னு சொல்றோம், அது எப்படிப்பட்ட சாப்பாடை வாயில கொண்டு வந்துச்சு, அது என்ன கொண்டு வந்துச்சு, எவ்வளவு அளவு கொண்டு வந்திருக்கும்? அங்க பிரச்சனை சாப்பாட்டினுடைய அளவு கிடையாது, கொண்டு வந்த காகம். அது கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாலும் நம்மளோட வயிற்று பசியை அடைக்கிறதுக்கு உண்டான அளவை கர்த்தர் தீர்மானித்திருப்பார். அல்லேலூயா. உங்க வயிற்று பசி 5 தோசை சாப்பிட்டா தான் அடங்கும் ஒரு நாள். அதே வயிற்று பசி 1/2 தோசை சாப்பிட்டாலும் அடங்கும். ஏன் அப்படின்னா கர்த்தர் அதை அடைப்பார். அல்லேலூயா. உங்க சந்தோஷம் வீடு கட்டினாதான் சந்தோஷம், அப்படி கிடையாது. ஒரு வீட்டில், நல்ல வீட்டில் சின்ன ஒரு ரூம் இருந்தாலும் அந்த வீட்டில் சந்தோஷமாக நான் படுத்து தூங்குறேன், இந்த மாதம் வாடகை கொடுத்துட்டேன், அடுத்த மாதம் உண்டான வாடகை கர்த்தர் என்ன பலத்தோடு வச்சிருக்கிறார், சந்தோஷம். அல்லேலூயா. ஏன் எத்தனையோ மிருகங்கள், யானை இருந்துச்சு அந்த காலத்தில், புலி இருந்துச்சு, ஏன் ஆண்டவர் அதையெல்லாம் பயன்படுத்தலை? யானை அழகாக ஒரு வாழைத்தார் உடச்சி என்ன பண்ணிருக்கலாம், கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துருக்கலாம்? சொல்லுங்க. எலியாட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. இந்தா எலியா சாப்பிடு, ஆண்டவர் கொடுக்க சொன்னார், வாழைப்பழத்தை சாப்பிடு, காட்டுக்குள்ளே இருக்க சொல்லியிருக்கார். ஒரு பலாப்பழத்தை உடச்சிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கலாம்? ஏன் ஆண்டவர் காகத்தை கொண்டு வந்தார்? ஆண்டவருக்கு தெரியும் சந்தோஷங்கிறது யானையோ வாழைத்தாரோ பலாப்பழமோ கிடையாது. உனக்கு தேவையான உணவு, உன் வயிறை எப்படி திருப்திப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது அதில் நமக்கு பெரிய அபிஷேகம் உண்டு. அப்போ அடுத்த வசனம் அதான் சொல்றாரு 24ல், அதை 23ல இருந்தே பார்க்குறோம். அது அந்த உண்மை பெரியதாக இருக்கும். அப்போ தேவன் உங்களுக்கு நன்மை செய்வதில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார், எப்படி, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதான் 25ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் என்னவர்? நல்லவர். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைகள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கர்த்தரை சார்ந்துள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா முதலாவது கடவுளுடைய கேரக்டர் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவ குணம் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்காம ஒரு 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 வெற்றி உள்ள ஒரு சக்சஸ்ஃபுல்லான கிறிஸ்டியனா நம்ம வாழ முடியாது. என் குணம் தேவையில்லை, என் கணவனுடைய குணம் தேவையில்லை, என் மனைவி குணம் தேவையில்லை, ஊர் உலக குணம் தேவையில்லை. நம்ம பார்க்க வேண்டிய குணம் யாருடைய குணம்? கர்த்தருடைய குணம். குணம்னா என்ன?
கேரக்டர்னா என்ன? மறுபடியும் குணம். இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கணும் நைட் வரைக்கும். குணம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான வித்தியாசமான உணர்வுகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை எங்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் வராது. அதே விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது. எனக்கு பிடிக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய குணம். ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க சிரிச்சுட்டு போவீங்க. அதே வார்த்தை இந்த பக்கம் ஒருத்தர்கிட்ட சொன்னா அவர் அழுதுட்டு போவார். ஏன்னா அவருடைய குணம் வேற. அதுதான் இங்க சொல்லப்படுது. என்ன சொல்றா? கர்த்தருடைய குணத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு எது பிடிக்கும், கர்த்தருக்கு எது பிடிக்காது, கர்த்தர் எதை விரும்புவார், கர்த்தர் எதை விரும்ப மாட்டார், கர்த்தருக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் எது, கர்த்தருக்கு எந்த விஷயம் கோபம் வரும், கர்த்தருக்கு எந்த விஷயம் அன்பு அதிகமா கொட்டுவார் ஆண்டவர். இந்த மாதிரி கர்த்தருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளதான் உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? அதிக அன்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய குணாதிசயங்களை எப்படி அறிந்து கொள்ளலாம் சொல்லுங்க? அது நீங்க சொல்றது ரைட்டு. நீங்க சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய குணத்தை அறிந்து கொள்ளணும்னா ஆண்டவர் நம்ம கையில ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய குணம். இதை தாண்டி சில விஷயங்கள் ஆண்டவர் சில இது பண்ணுப்பா, இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்காதுன்னு நமக்கு ஜெபத்துல சொல்றது உண்டு, பிராக்டிக்கல் லைஃப்ல. ஆனா பேசிக் அடிப்படைனா இதுதான் கர்த்தருடைய குணம், கேரக்டர். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த தம்பியோடைய குணத்தை நான் அறிஞ்சு கொள்ளணும். இவனுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது, இவனுக்கு சாப்பிட எது பிடிக்கும், இவனுக்கு சாப்பிட எது பிடிக்காது அப்படின்னு இந்த தம்பியோட குணாதிசயங்கள்லாம் அறிந்து கொள்ளணும்னா இவன் கூடயே நான் இருக்கணும். அது போல கர்த்தருடைய குணாதிசயத்தை நான் அறிந்து கொள்ள இந்த பைபிளோடய நான் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. நான் செய்யற விஷயம் நல்லதா கெட்டதா தேடி பிடிக்கணும், பார்க்கணும். ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இது செய்யலாமா வேண்டாமா, இது வாங்குறது சரியா தப்பா தேடி பிடிக்கணும். நான் பேசுறது சரியா தப்பா ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா தேடணும். எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்குது, என் மனைவிக்கு பிடிக்குதா, எங்க வீட்டுக்கார்ட்ட ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மனைவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சொந்தக்காரங்கிட்ட போய் ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என் பிள்ளைக்கு நான் அப்படி கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிக்கல, நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன், நீ அப்படி போய் கல்யாணம் பண்ற, அதனால நான் வரமாட்டேன். உடனே வந்து பாஸ்டர் எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டாங்க இது இப்படி கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் அதனால் அப்படியே போய் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். இப்போ நீங்கள் யாருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறீங்க சொல்லுங்க? யாருக்கு பிடிச்ச மாதிரி? உலகத்துக்கு பிடிச்ச மாதிரி. கர்த்தருக்கு பிடித்த மாதிரினா உலகத்துக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கர்த்தர் சொல்லி இருக்கிறாருப்பா இத. அப்ப கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்து கொண்டால்தான், கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்தாதான் அவருடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப லேர்ன் பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு? 26ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் திரும்ப அதே வசனத்துக்கு வரேன். 26ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. அடுத்த ஒரு விஷயம் அதான் என்ன அப்படின்னா, அதுல சொல்றது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்ப தேடணும் அப்படின்னு சொல்றார். 26ஆம் வசனத்துல கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. காத்திருக்கிறதுனா எதை குறிக்கக்கூடிய காரியம்? டைமிங், நேரம். ஹல்லேலூயா. தேவனுடைய நேரம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு, கடவுளுடைய நேரம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அதுக்கு நீங்க காத்திருக்கணும். உங்களுடைய நேரம் இல்லை. ஒரு காரியம் போறீங்க, வாய்க்கலினா உடனே ஃபெட்டப் ஆகி அதை உடனே கோவப்பட்டு உட்காந்துருது. எனக்கு கிடைக்கல, எனக்கு வரல, எனக்கு போகல, என்னால் வாங்க முடியல, 2025 ஆயிடுச்சு இந்த செய்ய முடியல, 2026 ஆயிடுச்சு என்னால் முடியல, 2000 இல்லை. எத்தனையோ விஷயங்கள் தேவனுடைய நேரம் இல்லாம ஒரு காரியத்தை நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா போய் தோல்வியில் விழுந்துருவீங்க. ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலம் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க, செங்கடல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நின்றுச்சு. திரும்பி பார்க்கறான், தூரத்துல யார் வந்துட்டு இருக்கிறா? உடனே என்ன பண்ணிட்டாங்க? உடனே எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவரே எங்களை காப்பாற்றணும்னு உட்கார்ந்தாங்க. இல்ல, எங்க போனாங்க? யார்கிட்ட போனாங்க? மோசேட்ட போனாங்க. மோசேட்டவே மோசே என்ன பண்றது சொல்லு, நாங்க அங்க போறதா, நாங்க இங்க வரதா, உன்னை நம்பி வந்து பிரயோஜனம் இல்ல, சண்டை. அதுக்கு மோசே சொன்ன ஒரு பதில் என்ன? எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க? யாருக்கிட்ட போய் கேளுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் மோசே மாதிரியான ஆட்கள் போய் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. இல்ல, அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னு சரி இதை செய்யுங்க அப்படின்னா உடனே கண்ணை மூடிட்டு செஞ்சிடறீங்க. உலக பிரகாரம் மனுஷன் சொல்லிட்டானா
உலகப்பூர்வமான மனுஷன் வாங்குன்னு சொல்லிட்டா உடனே அதை வாங்கிடுறது. உலகப்பூர்வமான மனுஷன் வீணா உடனே வித்துறது. உலக பிரகார மனுஷன் அங்கே போனால் உடனே போயிடுறது. உலக பிரகாரமான மனுஷன் வான்னு சொன்னால் உடனே வந்துடுறது. நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி மோசே கிட்ட இப்படி டீல் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. மோசே சொல்ற ஆண்டவர்கிட்ட போய் கேளு, அல்லேலூயா, தேவன்கிட்ட போய் கேளு. சில பேர் அப்படிதான் என்ன பண்றோம், ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இங்கிருந்து ஊராக நம்ம போகிறோம். அந்த பாஸ்டர்கிட்ட போகலாம், இந்த பாஸ்டர்கிட்ட போகலாம், இங்கே போய் கேட்கலாம், அங்கே போய் கேட்கலாம், அவர்கிட்ட போய் கேட்கலாம், இவர்கிட்ட போய் கேட்கலாம். இல்லைங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட ஆண்டவர் பேசாம இன்னொருத்தர்கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். நான் தெளிவாக சொல்றேன், அதுதான். தொலை தூரம் நீங்க போற நோக்கம் என்ன? நாங்கள் போய் ஜெபிக்கிறேங்க, தேவனுடைய வார்த்தை கேட்க போறேன், பெஸ்ட், போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் தீர்க்க தரிசனத்துக்காக போகிறேங்கிற ஒரு டயலாக் கூட போனீங்கன்னா ஏமாந்து தான் வருவீங்க. அவர் எதையாவது ஒன்று சொல்லி நீங்கள் வந்து இங்கே எதையாவது ஒன்று பண்ணி எல்லாம் கடனை வாங்கி உடனே வாங்கி போட்டு எல்லாம் கடைசியில் பார்த்தா பிச்சுக்கிட்டு போய் கிடக்கும், எல்லாமே காணாமல் போய் கிடக்கும். ஐயோ போச்சே, இவ்வளோ நட்டமாயிருச்சுன்னு உட்காந்து கிடக்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, கர்த்தருக்கு தேடுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் என்ன உண்டு? நம்பிக்கையோடு காத்திருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு, டெலிவரன்ஸ். பாவத்திலிருந்தும் விடுதலை உண்டு, அதே நேரத்தில் ரட்சிப்பு உண்டு, அதே நேரத்தில் உலக பிரகாரமான ரட்சிப்பு என்னது அதுல உண்டு. கர்த்தர் எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டா இருப்பாரு. எந்த விஷயத்திலும் அவர் நெவர் லேட், அதாவது எந்த விஷயத்திலும் அவர் தாமதிக்கவும் மாட்டார், எந்த விஷயத்திலும் அவர் பொறுமையா இருக்கவும் மாட்டார், வேகமாகவும் செயல்பட மாட்டார். தாமதமும் இருக்காது, வேகமும் இருக்காது, பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில செய்யறாருன்னா பர்ஃபெக்டா அதை செய்வார். காத்திருக்கணும். அடுத்த ஒரு விஷயம் 27வது வசனம், கடைசி வசனத்தை சொல்ல முடிக்கிறேன். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு என்னது? ஹல்லேலூயா. இளம் பிராயம், உடனே பார்த்துக்கோ, கேட்டுக்கோ. வாலிப பிராயத்தில் நீ, இளம் பிராயத்தில் நீ இருக்கும்போது என்ன பண்ணும்? நுகம் அப்படின்னு சொன்னா சிக்ஷை, தேவனுடைய டிசிப்ளின், ஒழுக்கம், ஆக்டிவிட்டிஸ். அதனால வாலிபர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வசனம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிறோம். இல்லை, இளம் பிராயம் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, எல்லா விஷயத்திலும் ஆரம்ப கட்டம். ஹல்லேலூயா. ஆரம்ப கட்டத்திலே சிற்றையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எல்லா வாழ்க்கையிலும் நான் சொல்றது, வாலிப வயது, வாலிப ஆண், வாலிப பெண், ஒரு விஷயம் தொடங்குறீங்க, அது இளம் பிராயம். ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க, அது இளம். எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ். இளம் வாலிப வயசுன்னா ஆரம்ப ஸ்டேஜ், அதுதான். அதை தான் இங்க குறிப்பிடுறாங்க. டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். இளம் பிராயம் அப்படின்னு சொன்னா தொடக்கம், எல்லா விஷயத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சிற்றையை என்ன பண்ண அனுமதிக்கணும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற டிசிப்ளின். பாவத்தின், நான் சொல்றது கவனிங்க, பாவத்தினால் வருகிற உபத்திரவத்தை நான் பேசல இங்க. தேவன் சில சிற்றைகளை அனுமதிப்பார். எதற்காக? தேவன் ஏன் சிற்றையை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவனுக்குள்ள பலப்படுவதற்காக. ஹல்லேலூயா. ரெண்டாவது விஷயம் எதற்காக? தேவன் பயன்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. எடுத்தோடனே மோசே கையில தூக்கி என்ன பண்ணலாம்? ஆண்டவர் டா, நீ 40 வயசு ஆன உடனே நீ போய் இஸ்ரவேலர்களை கூட்டிட்டு என்ன பண்ணு, பார்வோன்ட்ட சண்டைக்கு போன்னு சொன்னாரா? இல்ல. 40 வயசு முடிஞ்சோன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? கிளம்பு, போ, வனாந்தரத்தில் போய் என்ன பண்ணு, ஆடுமை 40 வருஷம். இங்கிட்டு ஓடும் அங்கிட்டு ஓடும் ஆடுகள் எப்பயுமே அது மாதிரி ஒரு மாதிரி அதே கேரக்டர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு ஆடு போச்சுன்னா பின்னாடி எல்லா ஆடும் என்ன பண்ணும்? போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். அங்கே ஒரு 2 பேர், கோராகின் கூட்டத்தார், இந்த மாதிரி 2-3 பேர் இருந்தானுங்க. அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா பின்னாடி ஆமாங்க ஐயா அப்படின்னு போய் நின்றுவாங்க. மோசே, நீ உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம்? மோசையை நம்பி பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு நாங்கள் வணங்குறோம். ஆமாம், நாங்கள் கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்குறோம். ஒரு ஆடு போனால் பின்னாடி எல்லா ஆடும் போன மாதிரி. அதை எப்படி ஒழுங்குபடுத்தணும், எப்படி நெருப்படுத்தணும்னு 40 வருஷம் வனாந்தரத்தில் உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. தாவீது போய் என்ன பண்றான்? ஒரு சின்ன வயசு பையன் போய் என்ன பண்ணான்? கோலியாத் அடிச்சு வீழ்த்திட்டான். வீழ்த்தின அடுத்த நிமிஷம் ஆண்டவர் இருந்தா, இஸ்ரவேலுடைய ராஜா நீதான் கொடுத்தாரா? இல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் அவன் ட்ரைனிங் எடுக்கிறான். அப்புறம் ஒரு ஸ்டேஜ், ஒரு நேரம் வருது, சவுல் தோற்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அப்புறம் என்ன பண்றான்? தாவீது கிங் ஆகிறான், ராஜா ஆகிறான். யோசேப்பு அதே போல சின்ன வயசுல ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே நேரம் அவன் எகிப்துக்கு வந்த உடனே, இந்தாப்பா இதை பிடிச்சிக்கோ, நீ தான் அடுத்த ராஜா சொன்னாரா ஆண்டவர்? வந்தான். ஃபர்ஸ்ட் அடிமையா இருந்தான், ஒரு வீட்டில் கிடந்தான். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கொண்டு போகப்பட்டான், ஜெயிலில் அடிமையா கிடந்தான். அப்புறம் டைம் பீரியட் எல்லாம் அவனுக்கு ஒரு டிப்ரெஷன், அதாவது எல்லாம் அவனுக்கு ஒரு அழுத்தம். அதை அழகாக ஹேண்டில் பண்ணான்.
ஹல்லேலூயா. அதெல்லாம் கையாண்டான், அழகா கையாண்டான். போத்திபார் மனைவி மேல அவனுக்கு கோபம் இல்லை, போத்திபார் மேல கோபம் இல்லை. அந்த சிறைச்சாலையில் ஒருத்தன் அவனை பிடிச்சி அடிச்சு திட்டுனான், அவன் மேல கோபம் இல்லை. அழகா அதெல்லாமே ஹேண்டில் பண்ணான், கையாண்டான். தேவன் அவனை பலப்படுத்தி அவனை பயன்படுத்துவதற்கு உண்டான அந்த பாதையில ஸ்திரப்படுத்தி தான் கொண்டு போய் ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சார். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தோடனே இது வேணும், அது வேணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அவசரப்படுறீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய மன அழுத்தத்துக்கு மெயின் காரணம் அது. அவசரப்பட்டு கையை வச்சிடறீங்க நிறைய விஷயங்கள்ல. ஆண்டவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்னாடி உங்களையும் என்னையும் அதுக்கு தகுதிப்படுத்துவார், அதுக்கு பலப்படுத்துவார். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் என்னை மேற்கொண்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா ஆசீர்வாதம் வந்தோன்னா ஆசீர்வாதம் சொல்றதை கேட்டு நான் அதில் டைவர்ட் ஆயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் விழுந்து போறதுக்கு உண்டான காரணம் அதுதான். பணம் இல்லாத போது நல்ல பக்தி வைராக்கியமா இருப்பாங்க ஆண்டவருக்குள்ள. பணம் அப்படி உள்ள வந்தோடனே ஆண்டவர் அப்படியே போயிடுவார். பணம் சொல்றதான் கேட்பாங்க. பணம் இங்க போயிடுவாங்க, பணம் அங்க வா, பணம் நீ பெருமை உள்ளவன் பேசிடுவான். ஒரு காலத்துல தாழ்மை உள்ளவன், ஒரு காலத்துல தாழ்ந்து பேசக்கூடிய அம்மாக்கள், இன்னைக்கு பணம் வந்த உடனே யார் தெரியுமா, வீடு கட்டிட்டோம் தெரியுமா, பேங்க்ல அவ்வளோ பணம் வச்சிருக்கிறேன் தெரியுமா, அப்படியே பேசணும். ஒரு காலத்துல ஆண்டவருடைய சமூகத்துல இல்லை. உங்க ஆசீர்வாதம் உங்களை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. சிக்ஷையை தேவன் அதுக்கு தான் கொடுக்குறாரு. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை ட்ரெயின் பண்றாரு. காலம் ஆகுது, பொறுமையா காத்திரு. பணம் சம்பாதிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, சொத்து சம்பாதிக்கிறது ஒரு பெரிய. இன்னைக்கு ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களாம் பணத்தையே பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு நம்பாதீங்க. ஹல்லேலூயா. தெளிவா சொல்றேன், நம்பாதீங்க. இந்த டிவியை பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறாங்க, அடிக்கிறாங்க, ஆன்லைன்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். நீ இந்த வாரம் வீடு கட்ட போற, நிலம் கட்ட போற. சில பேர் அந்த பாஸ்டருக்கு என்ன பண்ணிடுறான், ஒரு ஃபேன் பேஜா மாறிடுறான். அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமா மாறிடுறான். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு உலகம். எதையினாலும் சரி கர்த்தருடைய நாமத்தை சொன்னால் நீ வாங்கிடுவ, செஞ்சிருவ. நீ போய் கடன் வாங்கு, தைரியமா வாங்க. கர்த்தர் உன் தொழிலை ஆசீர்வதிப்பார். அவன் பேச்சை கேட்டு வந்து 20 லட்சம் கடன் வாங்கிறான், தொழில் போட்டுட்டு போயிடும். இருக்கிற 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருப்பான், அதுவும் காணாம போயிடும். இல்லை இல்லைங்க, இன்னும் என்ன ஆண்டவர் அனுமதிக்கல, வீடு வாங்க அனுமதிக்கல, இன்னும் இந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் அனுமதிக்கல, இந்த இடத்துக்கு போக இன்னும் அனுமதிக்கல, திருமண காலத்தை இன்னும் கர்த்தர் அனுமதிக்கல, இந்த வேலையை சொந்த தொழில் தொடங்குவது கர்த்தர் அனுமதிக்கல. அதுக்குண்டான காலங்கள் நேரங்கள் கூடி வரும்போது நல்லா சில விஷயங்களை கவனிச்சு பாருங்க. நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. சில விஷயங்கள் உளுந்து பரண்டு முயற்சி பண்ணுவோம், நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் பாருங்க, இது நடக்கவே நடக்காதுன்னு வீட்டில் உட்காந்துருப்போம், ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வந்து அது நடக்கும். ஒரு அம்மாவுக்கு தான் நடந்திருக்கு போல, உங்களுக்கெல்லாம் நடக்கலையே அப்படி? நான் ஒரு பக்கம் முட்டிக்கிட்டே உட்காந்துருப்பேன், அந்த பக்கம் என்னால் போக முடியாது, திரும்பி பார்த்து அந்த பக்கம் பெரிய வழியாக இருக்கும். ஆண்டவர் இந்த பக்கம் என்ன போக சொல்கிறார், ஆனால் நான் உட்காந்து இந்த பக்கம் முட்டிக்கிட்டே கிடக்கிறேன். இதில் தான் போவேன், நான் இதில் தான் போவேன், இதில் தான் அடித்து ரத்தம் ஒழுது. ஆண்டவர் வேற ஒரு வழி வச்சிருக்கிறப்ப. நான் எகிப்துக்கு போகணும் ராஜாவா, அதை நான் எப்படி போகணும், சண்டை போட்டு நான் போகணும், இல்லை குத்து போட்டு நான் என்ன பண்ணுவேன் போகணும், அப்படிலாம் இல்லை. அதுக்கு ஆண்டவர் வேற போத்திபார் வீட்டுக்கு போ, அங்கே போய் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய மனுஷன் அவன் மனைவி வருவா, உன்னை தப்பாக நடக்க முயற்சி, நீ அவங்கள ஜெயிவி, அந்த பாவத்தை ஜெயிச்சிரு. உடனே உன்னை அங்கிருந்து எங்கே கூப்பிட்டு போவாங்க, அங்கே போ, அங்கே சிறைச்சாலையில் போய் கொஞ்ச நாள் அமைதியாயிரு. அங்கே 2 பேர் வருவான், ஒருத்தவங்க சண்டை பண்ணுவான், அவன் ஒரு கனவு கண்டுட்டு வருவான், அவனுக்கு கரெக்டாக சொல்லு. அப்புறம் அங்கிருந்து அவனுக்கு 2 பேர் போய் கொஞ்ச நாள் ஆகும். அங்கே ராஜாவுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவு கனவு எவ்வளோ பெரிய டாமினேஷன் யாருடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கம். அந்த கனவு அங்கே வரும் ராஜாவுக்கு. அங்கே இவனுங்க இதில் ஒருத்தன் போய் சொல்லுவான், இப்படி யோசேப்புன்னு ஒருத்தன். அப்புறம் அங்கே கொண்டு போய் ராஜாவை ஆண்டவர் உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமாக இந்த ரூட்டு தப்பான ரூட்டு. இப்படிலாம் ஏன்னா நீ அடிமையாக இருந்து எப்படா ராஜாவாக போகிற, வாய்ப்பே இல்லைடா. அப்படி இல்லை. அல்லேலூயா. தேவன் ஒருத்தனை சிக்ஷை கொடுக்குறாருன்னா, அதான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் சில காரியங்களை உங்களை ஒழுங்குபடுத்துறார், உங்களை பலப்படுத்துறார், உங்களை தயார்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா அந்த நாளில்?